சாந்தி. அவ்யக்த சமிகை 9 ஆகஸ்ட் 2026. परमपिता परमात्मा शिव बाबा महा वाक्यम, जैसे चुई मुई का पौधा जरा भी हाथ लगाने से शक्तिहीन हो जाता है, उसमें टाइम नहीं लगता. பாபா சொல்றாங்க, இந்த தொட்டாச்சினிங்கி செடி அந்த இலை அப்படியே லைட்டா நம்ம டச் பண்ணா கூட உடனே அது என்ன ஆயிடும், அப்படியே சுருங்கிடுது, உடனே சுருங்கிடும். ऐसे आप 1 सेकेंड के शुद्ध संकल्प की शक्ति से माया को चुई मुई मुआफिक मूर्छित कर दो. மாயை நம்ம முன்னால் பல ரூபங்கள்ல வருதான். பாபா சொல்றாங்க, நீங்க உங்களுடைய சக்தியினுடைய ஆதாரத்துல அந்த மாயை எனக்கூடிய தொட்டாச்சினிங்கி செடியை நீங்க அப்படி அதை டச் பண்ண உடனே அதை என்ன ஆயிடணுமா, சுருங்கி போயிடணும், வாடி போயிடணும். ஸோ மாயை பாபா அது போல நீங்க அடிமையாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு நீங்க என்னவாக இருக்கணும், சக்தி நிறைந்த ஆத்மாவாக, பவர்ஃபுல்லான ஆத்மாவாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். अपना निजी स्वरूप वरदानी स्वरूप सदा ही स्मृति में रहे तो अपवित्रता व विस्मृति का नाम निशान भी न रहे. அதனால நான் எப்படிப்பட்ட ஆத்மா, நான் பவித்ர தேவதா. சாக்கார் முரளியில பாபா நமக்கு என்ன சொல்றாரு, வர்ஷாவ் ஆஸ்தியை நினைவு பண்ணுங்கிறாரு, சத்தியுகத்தை நினைவு பண்ணுங்கிறாரு. சத்தியுகத்துல நினைவு பண்ணி என்ன பண்ண போறோம், அதுதான் சத்தியுகம்னா நமக்கு உடனே அழகான மாட மாளிகைகள், புஷ்பக விமானம், அந்த நதிகள், செடி கொடிகள், பழங்கள், தோட்டங்கள், இது ஞாபகம் வருது. அதெல்லாம் ஓகே, இயற்கை ஞாபகம் வருது. ஆனால் அங்கே இருந்து நான் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தேன், சம்பூர்ண நிர்விகாரி ஆத்மா, அது அடிக்கடி நினைவு செய்யுங்கிறார். உங்களோட நிஜமான ஸ்வரூபம், உங்களோட வரதான ரூபம், நீங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருந்ததுன்னா இந்த சின்ன சின்ன சீச்சி விஷயங்கள் நமக்கு தவறவே வராது, நம்ம அதை டச்சே பண்ணாது. அதுதான் ஸ்மிருதி ஸ்மிருதிங்கிறாரு. நீங்க யார் எப்படிப்பட்டவங்கிறது உங்களுக்கு மறந்து போச்சுன்னா பின்ன இவ்வளோ இஷ்யூஸ் வருது. அதை நீங்க மறக்காதீங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆத்மாங்கிறது உங்களுக்கு சதா நினைவுல இருக்கட்டும். யாரோ ஒருத்தவங்க லௌகீகத்தில் அவங்க பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்க ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னா அவங்களுக்கு நினைவு இருக்குதானே, நான் எப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தேன், அந்த ஃபேமிலியோட பேரை காப்பாற்றுறதுக்காகவாது ஓஹோ நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், பேர் கெட்டு போயிடும். நம்ம பேருக்காக செய்கிறோங்கிறது அப்படி இல்லை. பட் என்னுடைய பர்சனாலிட்டியை நான் ஏன் ஸ்பாயில் பண்ணணும்? அதனால பாபா சொல்றாரு, உங்களோட சக்தி ரூபத்தை தாரணை செய்து அந்த மாயை எனக்கூடிய தொட்டாச்சினிங்கி செடியை ஒண்ணுமே இல்லாம நீங்க அழிச்சிடுங்க. நல்லது. ஓம் சாந்தி.